பீதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய வார்த்தை, தீயோரின் கையில் நின்று நான் உன்னை காப்பேன், மூடரின் பிடி நின்று உன்னை மீட்பேன். I will deliver you out of the hands of the wicked, and I will redeem you out of the palms of the terrible and ruthless tyrants. எரேமியா அதிகாரம் 15 வசனம் 21. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் நம் மனதில் உள்ள காயங்களை, வலிகளை உணர முடியும். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களால் நம் வலிகளையோ காயங்களையோ உணர முடியாது. அவ்வாறு உணர்ந்தாலும் மகிழ்ச்சி தான் அடைவார்கள். மனிதர்களின் உள்ளுணர்வுகள் எத்தகையதோ, உண்மையா பொய்யா என்று நம்மால் அறிய முடியாது. அவர்கள் உதவுகிறார்களா இல்லை வெறுமையாய் வார்த்தைகளினால் நம்மை ஏமாற்றி நேரத்தை கழிக்கின்றார்களா என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் நமது வலிகளையும் உணர்வுகளையும் உணர முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே நம்மேல் அக்கறையும் கவலையும் கொண்டுள்ளார். எனவே அவரிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்படைப்போம். அவருடைய கரங்கள் நம்மை அரவணைத்து இவ்வுலகை தீய சக்திகளிடமிருந்து நம்மை பாதுகாத்து ஆசீர்வதிக்கும். எனவே அவர் கரத்தில் நம்மை அர்ப்பணித்து வெற்றியும் மகிழ்ச்சியும் காண்போம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காணும் அனைவருக்கும் கடவுளின் ஆசீரும் அருளும் சமாதானமும் நிறைவாக கிடைப்பதாக. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜெபமும். வாழ்வு தரும் இறை வார்த்தை, ஆறுதல் அளிக்கும் இறை வார்த்தை, உண்மையை உணர்த்தும் இறை வார்த்தை, நம்பிக்கை தரும் இறை வார்த்தை, இது இயேசு வழங்கும் இறை வார்த்தை, இது இயேசு பேசும் இறை வார்த்தை.